ஓம் ஸ்ரீ ராகவேந்திராய நமக. நேற்றைய உரையில் வேங்கடநாதன் எவ்வாறு ஸ்ரீ ராகவேந்திர தீர்த்தராக மாறினார் என்ற அந்த அற்புதமான பட்டாபிஷேக நிகழ்வை பார்த்தோம். உரையின் இறுதியில் பட்டாபிஷேகம் முடிந்துவிட்டது, சரஸ்வதி பாய்க்கு என்ன ஆயிற்று என்று ஒரு முத்தாய்ப்போடு நேற்றைய உரையை முடித்திருந்தோம் அல்லவா? வாருங்கள், என்ன நடக்கின்றது என்று பார்ப்போம். தஞ்சாவூரிலே தன் கணவர் சந்நியாசத்தை மேற்கொண்ட செய்தியானது கும்பகோணத்தில் இருந்த சரஸ்வதி பாய்க்கு எட்டியதுதான் தாமதம். அடுத்த வினாடியே ஐயோ சுவாமி என்றவாறு தடார்ன கீழே விழுந்தார். விழுந்த வேகத்தில் மூச்சையாகியும் போனார். வெகு நேரம் வரை சலனமற்று சடலத்தை போல படுத்திருந்த தன்னுடைய அன்னையை கண்டு மகன் லட்சுமி நாராயணனுக்கு பீதியாகி போனது. அக்கம் பக்கத்தில் இருந்தவர்களை எல்லாம் அழுது புலம்பியவாறு அழைத்து வந்தான். ஊருக்கெல்லாம் சர்வ வல்லமையும் வாய்ந்த வேங்கடநாதர் ஸ்ரீ ராகவேந்திரராக பட்டமேற்றுக் கொண்டதில் மகிழ்ச்சியாக இருந்ததை தவிர சரஸ்வதி பாயின் பரிதாபமான நிலையை காண மிகவும் பாவமாகவும் இருந்தது. மூர்த்தியாகி படுத்திருந்த சரஸ்வதி பாயின் முகத்தில் நீரை தெளித்தார்கள். சரஸ்வதி பாய் லேசாய் அசைவுகளை வெளிப்படுத்தியதும், இனி இங்கிருந்தால் சரஸ்வதி பாயின் துன்பம் ரொம்பவும் அதிகமாகிவிடும் என எண்ணி வந்தவர்களெல்லாம் வந்த வழியே மெதுவாக தத்தம் இல்லங்களுக்கு சென்று சேர்ந்தார்கள். சற்றைக்கெல்லாம் மெதுவாக கண்களை திறந்தபோது சரஸ்வதி பாய்க்கு உலகமே சூன்யமாக தெரிந்தது. ஐயோ சுவாமி, இன்னமுமா நான் உயிரோடு இருக்கின்றேன்? என் உயிர் இன்னும் பிரியவில்லையா? நீங்கள் என்னை விட்டு பிரிந்த வினாடியே என் உயிரும் இந்த பாழும் உடலை விட்டு பிரிந்திருக்க வேண்டுமே. ஐயோ, நான் இன்னமும் கூட உயிரோடு இருக்கின்றேனே, எப்பேற்பட்ட பாபாத்மா நான் என்று அழுது புலம்பியவாறு எழுந்து அமரக்கூட திராணி இல்லாமல் சுவற்றில் சாய்ந்து கொண்டு கண்ணீர் உகுத்தார். சுவாமி, எப்படி சுவாமியும் உங்களுக்கு நம் குழந்தையை விட்டு பிரிய மனம் வந்தது? என் மீது எப்படியெல்லாம் அன்பை பொழிந்தீர்கள். வறுமையில் வாடிய போது எவ்வளவு சந்தோஷமாக வாழ்ந்தோம். அடுத்த வேளை சாப்பாட்டிற்கு என்ன செய்வது என்ற ஒரே பிரச்சனை தானே நமக்கு அப்போது இருந்தது. ஆனால் குடும்பத்தில் எவ்வளவு பட்டுதலோடு இருந்தோம். அதெல்லாம் இனி கனவுதானா சுவாமி? புவனகிரியிலே இருந்திருந்தால் இது போன்ற வேதனை எல்லாம் எனக்கு ஏற்பட்டிருக்காது. நீங்கள் எவ்வளவோ மறுத்தும் நான் தானே சுவாமி உங்களை நச்சரித்து இந்த கும்பகோணத்துக்கு வரலாம் என்று சொன்னேன். நானே என் கையாலேயே என் தலையில் மண்ணை அள்ளி போட்டு கொண்டு விட்டேனே சுவாமி, போட்டுக்கொண்டு விட்டேனே. நான் சஞ்சலப்பட்ட போதெல்லாம் நீங்கள் தானே ஆறுதல் கூடி என்னை சமாதானப்படுத்துவீர்கள். இப்போது நான் கதறி துடிக்குமாறு நீங்களே செய்துவிட்டீர்களே. என்னால் இதை தாங்க முடியாது என்பது உங்களுக்கு தெரியாதா? இன்னும் எப்படி சுவாமி உங்களால் இது தெரிந்து கொண்டே இது போன்ற அபத்தை எனக்கு கொடுக்க மனம் உங்களுக்கு வந்தது? எப்படி சுவாமி உங்களால் மனதை திடமாக வைத்துக்கொள்ள முடிந்துவிட்டது? நான் யாருக்காக வாழ வேண்டும்? எதற்காக வாழ வேண்டும்? நீங்கள் எனக்கென்று இல்லாத போது எனக்கு இந்த உலகத்தில் என்ன வாழ்க்கை வேண்டியிருக்கின்றது? நான் வாழ்ந்துதான் என்ன பயன்? சரஸ்வதியின் கண்களில் கண்ணீரே வற்றி போய்விட்டது. அந்த அளவுக்கு அழுகை என்று அழுது தீர்த்தாகிவிட்டது. அம்மா, என்னம்மா இப்படி அழுதுண்டே இருக்க? அப்பா எங்கம்மா? லட்சுமி நாராயணனின் அழுகை அவளை இன்னும் சங்கடப்படுத்தியது. கண்ணா, உனக்கு எப்படியடா என்னால் பதில் சொல்ல முடியும் என்றவாறு லட்சுமி நாராயணனை சேர்த்து அழைத்து கொண்டார். ஆனாலும் தன் கணவர் சந்நியாசம் ஏற்றதே அவரின் முன் விஸ்வரூபம் எடுத்து நின்றது. நீங்கள் தானே சுவாமி அடிக்கடி சொல்வீர்கள், அடுத்து என்ன நடக்கும் என்று யாருக்கு தெரியும்? எல்லாம் ஆண்டவனின் விளையாடல் தானே என்று. இதை மனதில் கொண்டுதான் என்னையும் லட்சுமி நாராயணையும் தைரியமாக பிரிய முடிந்ததோ? எந்த ஒன்றும் ஆண்டவனால் தான் நடக்கின்றது என்று சொல்வீர்களே, அந்த ஆண்டவர் எனக்கு இப்போது இந்த அளவுக்கு சித்திரவதையை கொடுத்தது சரியா சுவாமி? எனக்கு இப்போதுதான் ஒன்று புரிகின்றது. அன்றொரு நாள் நான் உங்களிடம், சுவாமி எனக்கு எல்லாமே நீங்கள் தான், உங்களை விட்டால் யார் என்னை காப்பாற்ற இருக்கின்றார்கள் என்று கேட்டதற்கு, அப்படி சொல்லாதே சரஸ்வதி, யாரும் யாருக்கும் என்னவும் செய்துவிட முடியாது. நம்மை எல்லாம் காப்பாற்றுவதற்காகவே இருப்பவன் இறைவன். அவனை நம்பினால்தான் நமது கவலையெல்லாம் தீரும்
என்று சொன்னீர்களே, அதன் பொருள் இப்போதுதான் எனக்கு விளங்குகின்றது. எங்கள் இருவரையும் ஆண்டவன் காப்பாற்றுவான் என்ற தைரியத்தில் நீங்கள் சந்நியாசம் ஏற்றுக்கொண்டு விட்டீர்கள். ஆனால் நீங்கள் என்னவராக இருந்ததால் இந்த உலகில் நான் இருந்ததும் நியாயம். இப்போது புதிய பிறவி எடுத்ததற்காக சந்நியாசம் மேற்கொண்டதால் நான் தனியாளாகத்தானே போனேன். இனிமேல் ஒரே ஒரு முறை கூட உங்கள் திருமுகத்தை என்னால் காண முடியாதே. அப்படிப்பட்ட பாக்கியம் எனக்கு இல்லாமல் போய்விட்டதே. அது மீண்டும் எனக்கு கிடைக்கவே கிடைக்காதே. இந்த நிலைக்கு நான் ஆளாகிவிட்ட போது இனியும் உயிரோடு திரிவது எத்தனை பாவமானது. நான் உயிர் நீத்தால்தான் நல்லது, நியாயமானதும் கூட. இதோ லட்சுமிநாராயணன் இருக்கின்றானே, இவனை விட்டு பிரிய போகிறாயா சரஸ்வதி என்று சொல்கின்றீர்களா? இறைவன் எங்களை காப்பாற்றுவான் என்று நீங்கள் பிரியவில்லையா? அதே இறைவன் என் மகனையும் காப்பாற்றட்டும். கிட்டத்தட்ட சித்தப்பிரமை பிடித்தவர் போல ஆகிவிட்ட சரஸ்வதிபாய் தன் வடியில் படுத்துறங்கிவிட்ட லட்சுமி நாராயணனை சுவாமி படத்திற்கு முன் நமஸ்காரம் செய்வது போல படுக்க வைத்துவிட்டு வீட்டை விட்டு விடுவிடுவென வெளியேறி ஒரு பாழும் கிணற்றை அடைந்து அதில் குதித்து தன் உயிரை மாய்த்து கொண்டார். தொடர்ந்து என்ன நடந்தது நாளைய உரையில் பார்ப்போமா? ஓம் ஸ்ரீ ராகவேந்திராய நமக. ஓம் ஸ்ரீ ராகவேந்திராய நமக. ஓம் ஸ்ரீ ராகவேந்திராய நமக.